புதுது எனி புதுதன்று தானே என்று அதுசாய கொண்டு ஒத்தவன் கொடுங்கனை 10 ஒரு தொடையினது போத்து எய்தான் கண்டமுற்றது மற்றது கருங்கள் அரக்கணம் கனன்று ஆங்கூர் மண்டுத சுடராம் என கேடகம் வாங்கினன் கண்டு தண்டு கைதலுக்கு உளது எனின் உளதென்று தானே. அவன் கையில இந்த தண்டாயுதம் இருக்குமே ஆனால் தானே இருக்காது என்று அது சாய கொண்ட ஒருத்தவன் மேகத்தை ஒத்தவனாகிய ராமன் கொடுங்கனை 10 ஒரு தொடையில் கோத்தெறினான். ஒரே தொடுப்பில 10 அம்புகளை கோத்து எய்தான். கண்டமுட்டது மற்றது கருங்கடல் அரக்கனும் கனன்று அங்கு ஒரு மண்டல சுடராம் என கேடகம் வாங்கினான். அது 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 துண்டு துண்டாக போக கருங்கடல் அரக்கனும் சினந்து சூரியனை போன்ற ஒரு கேடகத்தையும் வாளையும் கையில எடுத்தான். வானர வீரர்கள் மருகினர் வழிதோறும் தாழ்ந்தெடுத்தன சமைத்தனர் வானவர் தலை எடுத்த தாழ்ந்தார் போதெடுத்தது மீது என உடைத்ததும் கொற்றவன் குன்று தோல் எடுத்து துரித்தி என்று ஒரு சரம் துறந்தனன் சுழல் வாழ்த்த வாழ எடுத்தது வானர வீரர்கள் மருகினர். அவன் கையில வாளை எடுத்த உடனே வானர வீரர்கள் எல்லாம் அஞ்சினர். வழிதோறும் தாழ் எடுத்தனர் சமைத்தனர். தலை கழுத்தி கொண்டனர். வழியெல்லாம் ஓடினார். தாழ் எடுத்தனர் சமைத்தனர். சமைத்தனர் தலை குனிந்தனர். வானவர் தலை எடுக்கல. ஏன் வானவர் தலை எடுத்தது வானவர் தலை தூக்க முடியவில்லை. கோள் எடுத்தது மீள என்று உரைத்தலும் கொற்றவன் குன்றுவ உயிர்கொள் கோள் எடுத்தது உயிர்கொள்ளையானது தொடர்ந்தது என்று கோள் எடுத்தது மீள என்று உரைத்தலும் உயிர்கொள்ளை அடிப்பது தொடங்கியது என்று உரைத்ததும் கொற்றவன் குன்றுவத்த தோல் எடுத்து துணித்தி என்று கொடுத்தான். துறந்தனன் சுழல் வாழ்க்கை. தேவர்கள் வாழ்த்துமாறு அவனுடைய தோளை அறுப்பாய் என்று ஒரு அம்பை விட்டான். அதற்கனுற்றது தீவினை அல்வினை ஆர்த்தி எழுந்தது ஏற்று கலக்கமுற்றனர் இராக்கதர் அதவன் கருங்கடல் திரை போதும் வழக்கையற்றது வாழ்வரும் புதுரை வானமா மதி போதும் இலக்கையற்றது அவ்விதங்கைக்கும் ராவணன் தரக்கும் என்று எழுந்து ஓடி இலக்கைக்கு அப்படிங்கிற சொல்லுடைய திரிபு இலக்கையற்றது. அலக்கமுற்றது தீவினை. தீவினைக்கு கலக்கம் ஏற்பட்டது. நல்வினை ஆர்த்தெழுந்தது. நல்வினையானது ஆர்த்தெழுந்தது. வேர்த்து உக கலக்கமுற்றனர் ராக்கதர். அரக்கர்கள் வேர்த்து கொட்டிக்கொண்டு கலக்கமடைந்தார்கள். கால கருங்கடல் திரை போலும் வழக்கை ஏற்றது வாழும். அவனுடைய கடல் பழைய காலத்து கடல் திரையோடு அது திரையற்றது போலவே யுகமுடிவு காலத்துல கடல்ல எப்படிப்பட்ட பெரிய அலை ஏற்படுமோ அந்த அலையை போன்ற சைஸ் கொண்ட வழக்கை கோளுடை வானமாமதி போல் பிடிச்ச வாளோட வாள் பிடிச்சிருக்கிற வாள் தான் மாமதி. அதை பிடிச்சிருக்கக்கூடிய ராகுவானதான் அவனுடைய கை. வானமாமதி போலும் இலக்கை ஏற்றது ரட்சையை ஏற்றது. அந்த இலங்கைக்கும் ராவணன் தனக்கும் என்று எழுந்தோடி அது கலக்கமுற்ற அங்க போய் சேர்த்துக்கணும். அதாவது யுக முடிவுல வரக்கூடிய கருங்கடல்ல ஏற்பட அலை போல உயரம் கொண்ட கும்பகர்ணனுடைய வழக்கை ராம சந்திரனை பிடிச்சா போல அருந்து விழுந்து விட்டது, நமக்கு பாதுகாப்பு போய்விட்டது இலங்கைக்கும் ராவணனுக்கும் என்று சொல்லி ராக்கதர் கலங்கினார். இது அப்படியே வால்மீகில இருக்கு. ஆனா இதுக்கு அடுத்தது இல்ல. இது அடுத்தது அற்புதமாக பண்ணான். மற்றும் வீரர்கள் உலர் எனக்கு எளிது அரோ மரத் தொழில் இவன் மாடு பெற்று நீங்கினர் ஆம் எனின் அல்லது பேர் எழில் தோளோடும் அவர் வீழ்ந்த கை அற்று வீழ்ந்த கை அறாத
வெங்கையினால் எடுத்து அவன் ஆர்த்து ஓடி ஏற்ற எயிரிழித்து ஓடின வானர குலம் எல்லாம். மற்றும் வீரர்கள் உலர் இனக்க எழுதலும். கொஸ்டின் மார்க் இருக்கு. அந்த கொஸ்டின் மார்க் மற்றும் வீரர்கள் உலர் இனக்கு எழுதலும் மரத்தொழில் இவன் மாடு பெற்று நின்ற ஆமெனே நல்லது. வீரர்கள் இவனை தவிர வேற யாரும் இருப்பார்களா? அப்படி யாரும் இருந்தா இவனிடத்துல போய் இறந்து பெற்று வீரத்தை அடைந்தவர்களாக இருப்பார்கள் தவிர வேற இருக்க முடியாது. பெற்று நீங்கிற ஆமெனே நல்லது. வேரில் தோளோடும் அற்று விழுந்தகை, பெரிய தோளோட, அழகான தோளோட சேர்த்து அந்த கையான துணிப்பட்டு விழுந்திருக்கிறது. வலது கை அப்படியே துணிப்பட்டு விழுந்திருக்கிறது. அற்று விழுந்த கை அறாத வெங்கையினால் எடுத்து, இந்த அதுவே உலக்க மாதிரி கிடக்கு, பெரிய நாகப்பா மாதிரி கிடக்கு. அதுல ஏற்கனவே வாழ் வேற பிடிச்சிருக்கு. அந்த கையை பிடிச்சு தூக்கினான். அற்று விழுந்த கை அறாத வெங்கையினால் எடுத்து அவன் ஆர்த்தோடி எற்ற ஓடி போய் குரங்குகளெல்லாம் அடிக்காதாலே உறக்க மாதிரி தன் கையாலே அடிக்க எயிரெழுத்து ஓடின வானர குலம். வீழ்ந்த எயிரெழுத்து ஓடிய வானர குலம். விழுந்த பல்ல இழுத்து கொண்டு ஓடியதாக குரங்கு குலம் கூட வீழ்ந்த துவம்சம் பண்றான். இந்த கையால கதாயுத மாதிரி பிரயோகிக்கிறான். வள்ளல் காத்து உடன் நிற்கவும் வானர தானையை மரக்கூற்றும் கொள்கை கொண்டிட பண்டையின் மும்முடி குமைகின்ற படி நோக்கி வெள்ளம் என்னோடும் வீழ்ந்துரும் என்பதோர் விம்மலுற்று உயிர் வெம்ப உள்ள கையிலும் அற்றவென் கரத்தையே அஞ்சின உலகெல்லாம். வள்ளல் காத்து உடன் நிற்கவும், ராமனே அந்த சேனையை காத்து நின்ற போதிலும் வானர தானையை மரக்கூட்டம் கொள்ளை கொண்டிட. மரக்கூட்டம் வீரமாகிய எதிரியினால் ஏவப்படுகின்ற கூற்றானது ராமனுடைய கண் முன்னாலேயே அந்த வானர சேனையை கொள்ளை கொண்டிட பண்டையின் மும்மடி குமைக்கின்ற முன்னை காட்டிலும் 3 மடங்கு வேகத்தில் குமைக்கின்ற படி நோக்கி வெள்ளம் இன்றோடும் வீழ்ந்துரும் என்பதோடு விம்மலுற்று இன்னையோட 70 வெள்ளமும் மொத்தமா போயிடும் என்று விம்மலுற்று உயிர் வெம்ப உள்ள கையினும் அங்க இருக்கிற கையை காட்டிலும் அற்றவன் கரத்தை அறுந்து போன கரத்தை நோக்கி அஞ்சினான். அறாத கரத்தை விட அற்ற கரத்தை நோக்கி அஞ்சின உலகெல்லாம். இங்க குமைகின்ற படி அப்படின்னா படினா தன்மை, குமைக்கின்ற படினா தன்மை, படினர் குமைக்கின்ற. மாறு வானர பெருங்கடல் ஓட தன் தோல் நின்று வார் சோரி 6 விண்தொடும் பிணம் சுமந்து ஓட மேல் அமரரும் இருந்து ஓட கூறு பட்டு இலங்கையும் விலங்கலும் பறவையும் குலைந்து ஓட ஏறு சேவகன் மேல் எழுந்து ஓடின மழை குளம் இருந்து ஓட. மாடு வானர பெருங்கடல் ஓட அழகையாக உள்ள வானர சேனையானது, வானர கடலானது பயங்கொண்டு ஓட தன் தோல் நின்று சோரி 6 விண்தொடும் பிணம் சுமந்து ஓட. அவன் தோளில் இருந்து பெருகுகின்ற இரத்த ஆறானது பிணங்களை சுமந்து கொண்டு ஓட மேல் அமரனும் இருந்து ஓட தேவர்களும் சிதறி ஓட கூறு பட்டு இலங்கையும் விலங்கலும் பறவையும் குறைந்து ஓட. எது ஏன் ஓடுறது? இலங்கை சிதறியது, அங்க இருக்கக்கூடிய மக்கள் சிதறினார்கள். இலங்கை நகரமும் அங்குள்ள மலைகளும் இவன் அடிக்கிற வேகத்துல அந்த அடிச்சாலும் அந்த ஊர் தானே, நாசம் பண்ணாலும் அந்த ஊர் தானே. இலங்கையும் விலங்கலும் பறவையும் குறைந்தோட 7 சேவகன் மேல் எழுந்து ஓடினான் மழைக்குளம் இருந்தோட. ராமன் மேல கும்பகர்ணன் ஓடி வந்தான் தாக்குவதற்காக.
மேகங்கள்லாம் சிதறி ஓடும்படி ஓடி வந்தான். ஈற்று கையையும் இக்கணத்து அஞ்சி என்று இமையவர் பொழுது ஏத்த தோற்று கைய கன்று ஒழிந்தவன் நாள் அவை தொலையவும் தோன்றாத கூற்றுக்கு ஐயமும் அச்சமும் கெட நெடும் கோற்றவன் கொலை அம்பால் வேற்று கையையும் வேலையும் இட்டன வெறும் ஓர் அணைமான் வேறும் ஓர் அணைமான். ஈற்று கையையும் இக்கணத்து அடி நிச்சயம் இருக்கிற கையையும் இந்த கணத்திலேயே வெட்டுவாயாக என்று இமையவர் தொழுதேற்ற என்று இமையவர்கள் வேண்டிக் கொள்ள தோற்று கையகன்று ஒழிந்தவன் நாள் அவை தொலையவும் கும்பகர்ணனுடைய வழக்கை இழந்தவனாகிய கும்பகர்ணனுடைய நாள் ஆய்வானது முடியவும் தோன்றாத கூற்றுக்கு ஐயமும் அச்சமும் கெட. அதுவரையில கும்பகர்ணனுடைய கண்ணுக்கு எதிரில் வந்து நிற்பதற்கு பயம் கொண்டிருந்ததாகிய யமனுக்கு இருந்த கொஞ்சம் சந்தேகமும் போச்சு, பயமும் போச்சு. கெட நெடும் கொற்றவன் கொலையம்பால் ராமன் தன்னுடைய கொள்கின்ற அம்பினால வேற்று கையை அந்த இடது கையையும் வேலையில் இட்டன வேறும் ஒரு அணைமான். கடல்ல தூக்கி எறிஞ்சான், கடல்ல அணை கட்டின மாதிரி அது விழுந்துதான். கடலுக்கு அணை கட்டின மாதிரி விழுது. அது கடல்ல போய் முழுகில கடலுக்கு அணை கட்டின மாதிரி எழுந்து நிற்கிறது. சந்திர பெரும் தூணுடன் சார்த்தியது அதில் ஒன்றும் தவறு ஆகாது அந்தரத்தவர் அலைக்கடல் அமுது எழ கடைவுற்று அந்நாளில் சுந்திர தரந்தாள் சரந்தோள் வலை மாசுனம் சுற்றிய தொழில் காட்ட மந்தரத்தையும் கடந்து மற்ற அவன் மணி அடி வைய தோல். சந்திர பெருந்தூணோடு சாத்தியது அதில் ஒன்றும் தவறாகாது. அவனுடைய தோளானது சந்திரனுடைய சிவத்துல சாத்தியது மந்திரமாரி. அந்த அலைகள் கடல் அமுதேழ கடையூர் அந்நாளில் அவனுடைய கையானது மந்திரமாலைய மாதிரி இருந்துதான். அதுல எந்த விதமான தவறும் ஏற்படாது. என்னன்னா தேவர்கள் அந்த மந்திரமாலையை கொண்டு சந்திரன் மேல சாத்தி கடல்ல போட்டு வாசுகி பாம்பால கடைஞ்சாங்க. இவனோட வைர தோல்ல தோல் வலை ஆனது அந்த வாசுகி பாம்பை போல சுற்றி கொண்டிருக்கு. சோ மந்திர மலையை கடல்ல போட்டது போல இவனோட தோல் மலையானது அங்க கிடந்து. சந்திரன் மேலதானே சாத்தினாங்க. மந்திரமலைக்கான வர்ணனை. இப்ப சந்திர பெருந்தூணோடு சாத்தியது அதில் ஒன்றும் தவறு ஆகாது அந்தரத்தவர் அலைகடல் அமுதிழ கடைவுறும் மண்ணாடி அப்படின்னு அதை வந்து முழுக்க வரையுது. அது வரைக்கும் எதுவும் ஊமை வரல. அதுக்கப்புறம் தான் ஊமையே ஆரம்பம். தோல்வலை மாசனம்னு ஒரு ஊமை, மந்திரத்தை அடுத்தது தோல் இன்னொரு ஊமை. ஊமை தான் அங்க ஒரு நாகம் சுத்தி இருந்தது, இங்க ஒரு நாகம் சுத்தி இருக்கு. சிவன வண்ண வான் கருங்கடற் கொண்டுய்த்த செயலுடன் செறிக்கற்றை சுவனவென் சிறையிடை சுடுவிசை முடுகிய தொழிலாரும் அவன மன்னர் தேவனினேற்றிய வமைவினும் அகில வாழி உவன மன்னனை ஒத்தது மந்தன மொத்த உயிர் போற்றோர். அரசியல் தான் போல அரசியல் போலதான் இருக்கு. சிவனவண்ண வான் என்ன மாதிரி செரிதாரை அப்படிங்கிற ஈற்றுச்சீரை வச்சுதான் அனுமானிக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நான் என்னல சிவனுதல் விளங்குதல் சிவன வண்ண வான் கருங்கடல் கூடு வந்த செயலினும் கருங்கடலுக்கு கொண்டு வந்து போட்ட தன்மையா செரிதாரை சுவன வண்ண வெஞ்சிரை கடுவிசை முடுக்கிய தொழிலான ராமனுடைய அம்புல பொன் சிறகுகள் பூட்டப்பட்டிருக்கின்றன.
கருடனுடைய சிறையில பொன் இறகுகள் இருக்கின்றன. அவன அண்ணனை ஏவலின் இயற்றிய அமையின். அதாவது இந்த மந்திர மலையை கொண்டு போய் கடல்ல போடுன்னு கருடனை பார்த்து சொன்னாராம் திருமால். அப்படி ராம சரமானது கருடனை போல, இவன் கை மந்திர மலையை போல கொண்டு போய் போட்டது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்படியும் ஒரு புராணம் இருந்திருக்கிறது என்பது தெரிய வருகிறது அப்படின்னு உரையில இதை சொல்றாங்க. அதாவது திருமாலுடைய ஆணையின் பேர்ல மந்திரமலையை கொண்டு வந்து பார்க்கடலில் விடுக என்று சொன்ன ஆணையை ஏற்று கருடன் இட்டது போல ராமபாணமாகிய கருடன் அதுக்கு வந்து பொன் சிறகெல்லாம் பூட்டிய அந்த கருடன் கொண்டு வந்து இந்த மந்திரமாலையை கொண்டு போய் கடலில போட்டது. அது வந்து அந்த கடைசியா வர அந்த அறதறி மந்திரம் ஒத்தத உயர் பொருள்தோளுங்கிறது வந்து முந்தின பாட்டோட தொடர்ச்சி. பாக்கி முழுக்க கருடன் தான். இந்த பாட்டுல வேற எதுவும் வந்து இல்லை. பழக்க நாள் ஒரு மேருவை உள்ளுர தொலைத்தொரு பணையாக்கி. ஓண அண்டங்கிறது கருடனுக்கு ஒரு பேர். ஊனம்னாக்க ஊனம் ஊர்தி ஊனம்னா பழக்க நாள் ஒரு மேருவை உள்ளுர தொலைத்தொரு பணையாக்கி வழக்கினால் உலகளந்தவன் அமைத்ததோர் வான்புனில் வளர்த்தேந்தி முழக்கினாலென முழங்கு பேரார்ப்பினான் வானர முன்னீரை உழக்கினான் தசை தோழனும் எலும்பெனுமே உறுதியோடு ஒன்றாக. பழக்க நாள் ஒரு வெகு காலமாக மேருவை சுற்றி வலம் வருவனாகிய சூரியன் சுற்றி வருவதாகிய மேருவை உள்ளர தொலைத்து அதை அப்படியே குறைவாக ஒரு பறையாக அமைத்து ஒரு பனையாக்கி அது ஒரு பறை மாதிரி மேருவை பறையாக்கி அப்படி குடைஞ்சு பறையாக்கி அதுக்கு வந்து உலகளந்தவன் அமைத்ததோர் வான்குடில் வளத்தேந்தி திருவிக்கிரமன் அமைத்ததாகிய கொட்டு தறி இருக்க அடிக்கின்ற குணில்ங்கிறது மரத்தை மத்தளத்தை கொட்டுவதாகிய தடி அந்த அதை வளர்த்து ஏந்தி முழங்கினார். இவ்வளவு பெரிய பேரொலியை எழுப்பிக் கொண்டு முழங்கு பேர் ஆர்ப்பினன். இப்படி ஆர்த்து இருந்து அவனுடைய குரல் வந்து எப்படி இருந்ததுன்னா, மேருவை குடைஞ்சு மத்தளம் உருவாக்கி அதை வந்து திருவிக்கிரமன் கொடுத்த குணிகால கொட்டினா மாதிரி அவ்வளவு இடி மாதிரி ஆர்த்து கொண்டு வானர முன்னிறை வானர வெள்ளத்தை கடலை உழக்கினான், தொகைச்சு எடுத்தான். எப்படி தசை தோல் எலும்பு எனும் இவை தசை தோல் எலும்பு எனும் இவை குருதியோடு ஒன்றார் வச்சு ஒன்னா சாந்தாக அரைச்சான். நிலத்த கால்கடல் புனல் வீசும் பிவமுற்று நிருதன் துருவாக்கி கொலத்தகாததோர் வடிவு கொண்டான் என உயிர்களை குடிப்பானே சலத்த காலனை தருகணர் கரசனை தருக்கினில் பெரியானே வளர்த்த காலையும் வடித்த வெங்கனையினார் நிலத்த கால் கனல் புனல் விசும்பு இவை முற்றும் நிருதனது உருவாக்கி 5 பூதங்கள் கால் காற்று கனல் நெருப்பு புனல் நீர் விசும்பு ஆகாரம் இவை முற்றும் இந்த பஞ்சபூதங்களையும் கும்பகர்ணனுடைய உருவாக சமைத்து கொலத்தகாத ஒரு வடிவு கொண்டால் உயிர்களை குடிப்பாங்க. இதை கொல்ல முடியாத ஒரு உருவம் என்பது போல சேர்ந்த ஒரு உயிர்களை குடிப்பானே சலத்த காலம் கோபித்த யமனை தருகணக்கு அரசனை தருக்கின் பெரியானை. இது அத்தனை கும்பகர்ணன். சலத்த காலனை தருகணருக்கு அரசனை வீரர்களுக்கு அரசன் தருக்கின் பெரியான் கர்வத்தில் தன்னுடைய வெற்றி செருக்கிலே பெரியவன் பலத்த காலையும் வடித்த வெங்கடையினால் தடிந்தனன் தன்னுடன் அவனுடைய வலது காலை வாங்கினால் தன்னுடைய கூர்மையான கணக்கினாலே ராமன் வலது காலை வாங்கினான். இப்ப 2 கை இல்ல 2 காது இல்ல
மூக்கு இல்ல, ரெண்டு அதுவும் போயாச்சு, வலது கால் போயாச்சு. காது தானே, ஒரு கால் தானே. இந்த கால் ரெண்டு கடிச்சிட்டு மூங்கி கட்டி போயிட்டான். ரெண்டு காது தெளிவா இல்ல. ஒரு கால் தான் வச்சிருக்கேன். பந்திபத்தியின் பற்புல மீன்குலம் பாகுபாடுற பாகத்து இந்து வெள்ளை இரவைக்கிட குருதியா ஒழுக்கல் கொண்டெழு செக்கன் அந்தி வந்தன மகனுடைய வாய் விரித்தடியொன்று கடிதோட்டி குந்தி வந்தன நெடு நிலம் குடிபட குறைகடல் போத்தேற. ஒரு காலை வெட்டியாச்சு. ஒரு காலை வெட்டினதுக்கு அப்புறம் பந்தியின் பற்புலம் மீன்குலம் பாகுபாடு உற பாகத்து இந்து வெள்ளையரை இமைக்கிற. அவனுடைய பற்கள் எல்லாம் நட்சத்திரங்களை மாதிரி நின்ன, அவனுடைய கோழைப்பல்லானது சந்திரனை போல விளங்க, இந்து வெள்ளையரோடு இமைத்திட குருதியான ஒழுக்கல் கொண்டு எழ, ரத்த நதியானது ஒழுகிக்கொண்டே எழ செக்கன் அந்தி வந்தன, சிவந்த அந்திவானம் வந்தது என்று அகல நெடுவாய் விரித்து வாயை பெரிதாக பிளந்து கொண்டு அடி ஒன்று கடித ஓட்டி ஒரு காலால நொண்டி கட்டி அடித்துக் கொண்டு குந்தி வந்தன, நொண்டி கட்டி அடித்துக் கொண்டு நிலம் குழிப்பட. இவன் குதிச்சான்னா, நொண்டி கட்டி அடிச்சான்னா என்ன ஆகும்? நிலம் குழிவுபட, அந்த குழிப்பட்டதுக்குள்ள சமுத்திரமானது விழ குறைகடல் கோத்து ஏற. அப்புறம் மாறுகாலின்றி வானுற நிமிர்ந்த மாடுள வினாம் கடித்தேத்தி சூரை மாறுத மாமனச் சுழித்து மேற்றொடர்கின்ற தொழிலானே ஏறு சேவக நெறிமுக பகையால் இருநிலம் பொறை நீங்க வேறு காலையும் துளித்தனன் அறத்துடு வேதங்கள் கூத்தாட. இப்ப ஒரு காலோட விட்டு அதானே நீ அந்த மாதிரி பண்ற அப்படின்னு மாடுகாலின்றி வானுற நிமிர்ந்து மாடு உலகெல்லாம் வளைத்து ஏந்தி சூரை மானுத மாமன சுழித்து மேல் தொடர்கின்ற தொழிலானை ஒரு கால் இல்லாம ஒரே காலால வானுற நிமிர்ந்து மாடுல எல்லாம் வளைத்து சுற்றி எல்லாவற்றையும் சுற்றி சூழ்ந்து சூறை மாறுதம் என கண் காற்றை போல கிழித்து வட்டமிட்டு தொடர்கின்ற தொழிலை உடையவனாக கும்பகர்ணனை ஏழு சேவர் ராமன் எரிமுக பகழியால் இருநிலம் பொறை நீங்க பூமி பாரம் கடும்படியாக வேறுகாலையும் துணித்தன. அறத்தோடு வேதங்கள் கூத்தாடு. மிச்சம் இருக்கிற அந்த ஒரு காலையும் வாங்கிட்டார். இப்ப ரெண்டு காலும் போயாச்சு, ரெண்டு கையும் போயாச்சு, ரெண்டு காலும் மூக்கு எல்லாம் போயாச்சு. இந்த தலையும் இந்த கழுத்தும் உடம்பும் தான் இருக்கு. என்ன பண்ணுவாங்க? கை இரண்டு கால்களும் துணிந்தன. கை இரண்டு கால்களும் துணிந்த கருவறை பொருவும் தன் மெய்யிரண்டு 1000 பகழியால் வெறியுறத் தொலைவோய செய்ய கண்கொடி தீச்சிகை இருமடி சிறந்தது அழிப்போடும் வைய வாரடை மழையிலும் பெருத்தது வளர்ந்தது வெஞ்சீற்றம். இப்ப இன்னும் கோபம் வளர்கிறது. கை இரண்டும் கால்களும் துணிந்தன. ரெண்டு கையும் போயாச்சு, ரெண்டு காலும் போயாச்சு. கருவறை பொருவும் தன்மை மெய் 100,000 பகழியால் வரை பொருள் பெரிய கரிய மலையை ஒத்த தன்னுடைய மெய் 100,000 பகழியால் 2,00,000 அம்புகளால வெறியுற தொலை போய் முதுகு வரையில தொலைத்துக் கொண்டு போயிருக்கின்றன. செய்ய கண் பொழி தீச்சிகை இருமடி சிறந்த. அவனுடைய கண்ணிலிருந்து பொழியக்கூடிய தீயானது 2 பங்கு அதிகமாகிட்டு தெளிப்போடும் அதட்டலோடும் மையம் வானிலை மழையிலும் பெருத்தது. பூமி நிலத்தின் மேல தோன்றுகின்ற இடி போல மையம் வந்து இடி போட்டு அது போய் மையம் இன்னொரு இடத்துல வரப்படுறது. வானிலை மழையிலும் பெருத்தது வளர்ந்தது பெருஞ்சி. பெய்யும் வானிலை போட்டுருக்கு. பெய்யும் வானிலை இடியினும் பெருத்தது வளர்ந்தது பெருஞ்சீற்றம். பாதம் கைகளோடு இழந்தனன் படியிடை இருந்ததன் பகுவாயால் காலம் நீளிய மலைகளை கடித்திருத்து எடுத்து வெங்கடல் பொங்கி மீது மீதுதன் நகர்த்தெழு காற்றினால் விசையோடு திசை செல்ல ஊத ஊதப்பட்டுழந்தன வானரம் குருவின் வீழ் உயிரண்ட. பாதம் கைகளோடு இழந்தன் படியிடை இருந்து தன் பகுவாயால் காலம் நீளிய மலைகளை கடித்து இருத்து எடுத்து
செங்கடல் பொங்கி மீது மீது தன் அகத்தேழு காற்றினால் விசை கொடு திசை செல்ல ஊத ஊதப்பட்டு உலகன வானம் உருமின் கீழ் உயிர். ரெண்டு காலும் ரெண்டு கையும் போயாச்சு. இந்த பக்கம் அப்படி கழுத திருப்பினா பக்கத்துல இருக்கிற மலைகளை கடிச்சு எடுத்தான். அடியிட இருந்து தன் பகுவாயால் பெரிய வாயால மலைகளை கடித்து எடுத்து வாயில ரெண்டு பல்லுக்கு நடுவுல வச்சு ஊதுங்க. நாவால கவன் மாதிரி எரியுங்க. எரிஞ்சா மலையெல்லாம் பறக்குது. பறந்து போய் மலைகள் விழுவதால பெரிய வானரங்களும் நசுங்கி நசுங்கி சாகின்றன. இத்தனை நேரத்தில் போர் நிறுத்தின பாடல. இத்தனைக்கும் இவன் உளமாற ஒருபட்டு வந்த போர் இல்லை. மீது மீது தன் அகத்தெழு காற்றினால் தன்னுடைய உள்ளிருந்து கிளம்பக்கூடிய காற்றினால உந்தி செலுத்த அவையெல்லாம் அப்படியே கவன் மாதிரி பறந்து போய் உருமின் உருமின் இடி போற உருமின் வீண் உயிர் என்ன உயிர்கள் மேல இடிகோ விழுவது போல. தீயினால் செய்த கண்ணுடையான் நடும் சிகையினால் திசை தீய வேயினால் திணி வெற்பொன்று நாவினால் விசும்புற வளைத்தேந்தி பேயினால் படை பெருங்கடம் எரிந்த பிளம் திறந்தது போலும் வாயினால் சில வீசினன் வள்ளலும் மலக்கரம் விதிப்புற்றார். இது ஹையஸ்ட் ட்ரிபியூட் பெய்டு டு கும்பகர்ணன் எதுன்னா ராமனுடைய வில் பிடித்த கை நடுங்கியது என்று கம்பன் எழுதினான் பாருங்க. அது தீயினால் செய்த கண்ணுடையவன், தீயாலேயே செய்யப்பட்ட கண்ணை உடையவன், நெடும் செகையினால் திசை தீ அவனுடைய தலையினால திசைகள் எல்லாம் அந்த அனலால திசைகள் தீய மூங்கில்களால நெருங்கிய மரம் ஒன்று வேயினால் திணி வெறுப்பு ஒன்று நாவினால் விசும்புற வளைத்தேந்தி வாயில கவன் மாதிரி வச்சாச்சு. நாக்குதான் உண்டில் அடிச்சது ஒரு அடி கேரம் போர்டு அடிக்கிற மாதிரி அடிச்ச உடனே விசும்புற வளைத்தேந்தி வேக நாற்படை பெருங்கலம் எரிந்து எழ இளம் திறந்தது போலும் இந்த போர்க்களமானது பேயின் ஆர்ப்பொறியால மிகுதியாக குகை திறந்தது போன்ற பெருவாயினால செல்லும்படியாக வீசினான். பாவி, இவனுடைய ரெண்டு காலம் இல்ல, ரெண்டு கையும் போயிருக்கு, ரத்த வெள்ளம் கொட்டி கொண்டிருக்கிறது, உயிர் உடம்பிலிருந்து உருந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது, சக்தி போய்கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் விட மாட்டேங்கிறான் அவனுடைய முயற்சியை. இந்த முயற்சியை பார்த்து வள்ளலும் மலர்கரம் விதிர்ப்புற்றான். ராமனுடைய வில் பிடித்த கை நடுக்கம் எய்தியது. இதுக்கு மேல பெரிய ட்ரிபியூட் என்ன கொடுக்க முடியும்? ஐயன் வில்தொழிற்கு 1000 ராவணர் அமைகிடர் அந்தோயா கையும் கால்களும் இழந்தனன் வேறே உதவலாம் துணைகானே மையல் நோயோடு முடிந்தவன் நாள் என்று வரம்பின்றி வாழ்ந்தானுக்கு உய்வார் அறிதென்றதன் உள்ளத்தின் உணர்ந்தொரு துயருற்றான். ஐயன் வில்தொழிலுக்கு 1000 ராவணர் அமைகிறார். ராமனுடைய வில்லாற்றலுக்கு 1000 ராவணர்களால சமாளிக்க முடியாது. என்னால் சமாளிக்க முடியலன்னா 1000 ராவணர்களால சமாளிக்க முடியாது. அமைவில அந்தோ யான் கையும் கால்களும் பாருங்க, அந்த கையும் கால்களும் இழந்தன. ஐயோ, என் கையும் காலும் போயாச்சு, வேறு இனி உதவலாம் துணை காண. இதுக்கு மேல ராவணனுக்கு உதவி செய்யணும் நினைச்சா கூட என்னால முடியல. போயாச்சு, எல்லாமே போயாச்சு, சக்தியெல்லாம் போயாச்சு. மையல் நோயோடு முடிந்தவன் நாள் என்று வரம்பின்றி வாழ்ந்தான். ஆயுசு அதிகம், 3.5 கோடி ஆயுள் என்று வரம்பு கடந்து வாழ்ந்தவன். மையல் நோயோடு முடிந்தவன் நாள் என்று வரம்பின்றி வாழ்ந்தானுக்கு அவனுக்கு உயிமாறு அறிது. அவன் இனிமேல் பிழைப்பது கஷ்டம் என்று தன் உள்ளத்தில் உணர்ந்து இந்த நேரத்திலையும் அவனால இத்தனை தூரம் தனக்கு இழந்து போயிட்டோமே, தான் செத்து போக போறோமேங்கிற எண்ணம் இல்லை. அவனுக்கு ராவணனுக்கு தொழிற்பட எதுவும் செய்ய முடியலையே அப்படிங்கிற வருத்தம் தான் பெருசா இருக்கு. இந்த வீரமா மரமா அப்படிங்கிறது ஆற்றலா இதெல்லாம் பேச போகணும்னு பெருசா இருக்கும். அதுக்காக பயப்படாது.
விபீஷணன் ஒரு பக்கம் சிறந்து விளங்கினான்னா கும்பகர்ணன் அவனுடைய தர்மத்துல அவன் உயர்ந்து விளங்குகிறான். போக்குவன் மனத்துரு காதல் நோயின்னு ஒரு உப்புன்னு நினைக்கிறேன். சிந்துரச்சம் பசுங்குருதி திசைகள் தோறும் திரையாரா எந்திரத்தேர் கரிபரி ஆடு ஈர்த்தோட பார்த்திருந்த சுந்தர பொன்கிரி ஆண்மை கடிரணையாங்கண் என்ற சுந்தர பொன் தோளானை முகம் நோக்கி இவை சொன்னான். சிந்திர பொடி, அதாவது சிந்தூர பொடி, சிந்திர செம்பசும் குருதி திரைகள் தோறும் திரையாரா, சிவந்த ரத்தமானது எல்லா திசைகளிலும் ஆறாக பெருகி ஓட அதுல எந்திர தேர் பொறிகள் அமைந்த தேர் கரி பரி ஆள் ஈர்த்து ஓட பார்த்திருந்த அந்த ரத்த வெள்ளத்துல ரத கஜ துரக பதாதி எல்லாம் இழுத்து கொண்டு செல்லப்படுகிறது. பார்த்திருந்த கந்தர புன்கிரி ஆண்மை கடிரணையா தலையை உடைய கந்தரம்னாக்க கழுத்துன்னு அர்த்தம். தலையை உடைய மலையை போன்ற ஆண்மை கடிரணையான் கும்பகர்ணன் கண் நின்ற சுந்தர பொன் தோளானை முகம் நோக்கி இவை சொன்னான். ராமனுடைய முகத்தை நோக்கி இன்னொருமாறு சொல்ல தொடங்கினான். அது மட்டும் தான் இப்போ இருக்கு, அதை மட்டும்தான் பாக்கி இருக்கு. புக்கடைந்த புறவொன்றின் பொருட்டாக தொலைபுக்க மைக்கடங்கார் மதையானை வாழ்வேந்தன் வழிவந்தீர் இக்கடங்கள் உடைய நீரெம் வினை தீர்த்தும் உம்முடைய கைக்கடைந்தான் உயிர்காக்க கடவீரன் கடை கூட்டால். புக்கடைந்த புறவொன்றின் சிபி சக்கரவர்த்தி, உங்க குலத்துல வந்த சிபி சக்கரவர்த்தி, அந்த பரம்பரையில வந்தவங்க நீங்க. புக்கு அடைந்த புறவு ஒன்றின் பொருட்டாக துணை புக்க மைக்கடந்தார் மதையானை வாழ்வேந்தன் வழிவந்தி, சிபி சக்கரவர்த்தியினுடைய வழியிலே வந்தவர்கள் நீங்க. இக்கடன்கள் உடைய துணை புக்கங்க சொல்லலையா? துலாபாரம் சொல்றேன். அந்த துணை தராசட்டில் ஏரிய புக்கு அடைந்த புறவென்றின் பொருட்டாக துணை புக்க புறாவுக்காக தராசிலே ஏறிய மைக்கடந்தார் மதையானை வாழ்வேந்தன். அது நீண்டி யார குறிக்கிறது? சிபி சக்கரவர்த்தி. வாழ்வேந்தன் வழிவந்தி இக்கடன்களுடைய உங்களுக்கு இந்த கடமைகள் இருக்கின்றன. நீர் என் வினை தீர்த்து எங்களுடைய வினை எல்லாத்தையும் அழித்து உம்முடைய கை கடைந்தான் உயிர்காக்க கடவுள். உம்முடைய இடத்துல சரண் புகுந்தவனுடைய உயிரை காக்கும் கடமை உங்களுக்கு இருக்கிறது. என் கடை கூட்டா, இது என்னுடைய பிரார்த்தனையும் ஆகும். கடை கூட்டுன்னா பிரார்த்தனையா? கடை கூட்டு சிபியை வந்து அவரை ஞாபகப்படுத்துறது அதுக்காக காப்பாத்தின அந்த ஞாபகப்படுத்தி தன்னிடத்துல வந்து அடைக்கலம் புகுந்த புறாவுக்காக தன் உடலையே கொடுக்க துணிந்த சிபி சக்கரவர்த்தி வம்சத்துல வாலி இதை தானே கேட்கிறான் ராமன் கிட்ட. சுக்ரீவன் வந்து தப்பு செய்வான், அவனை இது பண்ணிடாதுன்னு தானே கேட்கிறான். இவன் தப்பு செய்வாங்கிறதே சொல்றேன். அதை சொல்றேன். நீதியால் வந்தது ஒரு நெடுந்தரும நெறியல்லால் சாதியால் வந்த சிறு நெறியறியான் என் தம்பி ஆதியாய் உன்னை அடைந்தான் அரசர் உருக்கொண்டு அமைந்த வேதியா இன்னும் உனக்கு அடைக்கலம் யான் வேண்டி இந்த பாட்டு தான் சாதியின் புண்மையினும் தவிர்ந்தலை போலும் தற்கொலை விபீஷணன் கிட்ட சொல்லும் போது இந்த பாடம் நம்ம நீதியால் வந்தது ஒரு நெடுந்தரும தர்ம நெறியல்லால். என் தம்பி விபீஷணனுக்கு தர்ம நெறி, நீதியால் வந்த தர்ம நெறி ஒன்றை தவிர சாதியின வந்து அந்த சிறுமைங்கிறது அவனுக்கு கிடையாது. சாதியால் வந்த திருநெறி அறியாத என் தம்பி, அவனுக்கு என் தம்பிக்கு அந்த மாதிரியான இதுவே கிடையாது. ஆதியாய் உன்னை அடைந்தான். ஆதி நெடுமூர்த்தியே உன்னிடத்தில் அடைக்கலம் புகுந்தான். அரசர் உருக்கொண்டு அமைந்த வேலையா முதல்வனே, அரசனாக உருவம் கொண்டு அவதரித்திருக்கிற முதல்வனே, இன்னும் உனக்கு அடைக்கலம் நான் வேண்டினேன். அவன் உனக்கு அடைக்கலம் என்று நான் உன்னிடத்துல வேண்டிக் கொள்கிறேன். விபீஷணன் சரணாகதியை நான் இன்னொரு தடவை உன்னிடத்துல கேட்டுக்கொள்கிறேன்.
வெல்லுமா நினைக்கின்ற வேலரக்கன் வேரோடும் கல்லுமா முயல்கின்றான் இவன் என்னும் கருவுடையான் ஒல்லுமாறு இயலுமேல் உடன்பிறப்பின் பயனோரான் கொல்லுமால் அவன் இவனை குறிக்கோடி கொடாதாய். குறிக்கோடி மனத்திலே குறி கொள்வாயாக. வெல்லுமா நினைக்கின்ற வேலரக்கன், வெல்ல வேண்டும் என்று எண்ணுகின்ற வேலை உடையவனாகிய ராவணன் வேரோடும் கல்லுமா முயல்கின்றான் இவனை வேரோடு பிடுங்க நினைக்கின்றான் என்னும் கருவுடையான் அப்படின்னு விபீஷணன். விபீஷணனை வேரோட பிடுங்க மாதிரியான நெஞ்சத்திலே அப்படிப்பட்ட கருவுடையான். விபீஷணன் தன்னை வேரோடு பிடுங்க முயற்சி செய்கிறான்னு சொல்லி ராவணனுக்கு கருவுடையான். அப்படி இருக்காது. வெல்லுமா நினைக்கின்ற வேலரக்கன் வேரோடும் கல்லுமா கருவுடையான். விபீஷணன் தன்னை வேரோடு கல்ல முயல்கிறான் என்கின்ற கருவுடை. கரு வந்து இவனுக்கு அந்த கோபம் ராவணனுக்கு இருக்கு. ஒண்ணு மாறி எழுமே உடன்பிறப்பின் பயன் ஓடுறான். இவனுக்கு மட்டும் ஏதாவது வாய்ப்பு நேருமானால் அவன் வந்து கூட பிறந்தவன் நினைக்க மாட்டான். கொல்லுமால் இவனை கொன்று விடுவான். குறிக்கோடி இதை குறிக்கொள்வாய், மனசிலே கொள்வாய், ஓடாதாய், நீதி தவறாதவனை. கோடுதல் அப்படின்னா வளைதல். இந்த திருக்குறள்ல வரும்ல, அம்பு நேரா இருக்கான கொல்லுது. ஆனா அது கனைவெடி யாழ்கோடு செவ்விது அங்கண்ணே வினைவிடுவா ஆழ்கோடு. யாழ் அம்பு வந்து நேரா இருக்கு, ஆனா அது கொல்லுது. யாழ் வந்து வளைஞ்சிருக்கு, ஆனா அது இனிமையான இசை கொடுக்குது. சோ தோற்றத்தை பார்த்து என்ன அவங்க செய்யறாங்கிறத பார்த்துதான் டிசைட் பண்ணுவாங்க. கோடாதாய். சோ அதான் யாழ் கோடு யாழ் வளைந்திருக்கிறது. தம்பி என நினைக்கிறங்கி தவிரான தகவலாம் நம்பி இவன் தன்னை காணில் கொல்லும் இறை நல்கானால் உந்தியைத்தான் உன்னைத்தான் அனுமனைத்தான் ஒரு பொழுதும் எம்பி பிரியானாக வருது நான் வேண்டினேன். நான் உன்னை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ராமா. தம்பி என நினைந்து இறங்கி தவிரான தகவில்லாத ராவணனுக்கானே தம்பி நினைச்சு இவனை விட்டுற மாட்டான். நம்பி இவன் தன்னை காணின் கொல்லும். இவனை பார்த்த இடத்த கொன்னுடுவான். இறை நல்கானால் கொஞ்சமும் அருள் செய்ய மாட்டான். உம்பியை 3 பேரை தான் ரேட் பண்றான் கும்பகர்ணன். உம்பி நடந்தனன் அப்படின்லாம் சொன்னா இல்லையா, அந்த தும்பியை நான் தும்பியை எனக்கு வெல்லாம் சொன்னனே, அந்த 3 பேரை தான் சொல்றோம். உன்னைத்தான் உன் தம்பி லக்ஷ்மணனை, உன்னை அனுமனை ஒரு பொழுதும் எம்பி பிரியானாக அருளி. எல்லா சமயங்களிலும் உங்க 3 பேரை ஒருத்தர் அவன் பக்கத்துல இருந்துட்டே இருக்கணும். ராவணனை சமாளிக்கிறதுக்கு சரியான ஆட்கள்னா நீங்க 3 பேர்ல ஒருத்தர் தான். யாரும் ஒருத்தர் பக்கத்துல இருந்துட்டே இருக்கணும். உம்பியைத்தான் உன்னைத்தான் அனுமனைத்தான் ஒரு பொழுதும் எம்பி பிரியானாக விபீஷணன் பிரியானாக அருளுதி என்று எனக்கு வாக்கு கொடுப்பாயாக யான் வேண்டினேன். நான் உன்னை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மூக்கிலா முகமென்று முனிவர்களும் அமரர்களும் நோக்குவார் நோக்காமை நுண்கணையால் என் கழுத்தை நீக்குவாய் நீக்கிய பின் நெடுந்தலையை கருங்கடலுள் போக்குவாய் இது நின்னை வேண்டுகின்ற பொருள் என்றான். என்ன பண்றான் ராவனுக்கு? அவனுக்கு வந்து ராவணன் ரொம்ப ஒரு இது கொடுத்து ஏற்றி விட்டு தான் அனுப்பியிருக்கான். அதனால கடைசி வினாடி வரைக்கும் தன்னால முடிஞ்சதை படைக்க செய்யணும் அப்படின்னு செஞ்சுட்டு சரணாகதியாகி இந்த முகம் இருக்கே மூக்கிலா முகம் என்று முனிவர்களும் அமரர்களும் நோக்குவார். இது மூக்கில்லாத முகம் எல்லாரும் பரிகாசமாக முனிவர்களும் தேவர்களும் நோக்குவார்கள். நோக்காமல் நுண் கணையால் உன்னுடைய கணையாலே என் கழுத்தை நீக்குவாய், என் கழுத்தை அறிந்து விடுவாய். நீக்கிய பின் அப்படி வெட்டிய பிறகு நெடுந்தலையை கருங்கடலுள் போக்குவாய், கடல்ல கொண்டு போய் என் தலையை செலுத்துவாயாக. இது நின்னை வேண்டுகின்ற பொருள் என்றார். ராமனுக்கு கீழே விழுந்து கிடக்கிறவன் இடத்துல, ஆயுதம் இல்லாதவன் இடத்துல ஆயுதம் செலுத்தி அவன் கழுத்தை அறுப்பது தர்மம் இல்லை.
கேட்டுக்கலாம். ஆனா அவன் கேட்டுட்டான். அடுத்த பாட்டு இது முந்தின பாட்டுல அவன் தம்பி என்ன நினைக்கிறீங்க தவிரான தகவலான்னு சொன்ன அப்படி ஒரு இது வர்றதில்ல. கம்பராமாயணத்துல வர்றதில்ல. விபீஷண பசு முயற்சி பண்றான். அந்த இடத்துல போய் அடிக்கிறான். அந்த மூலபல வரைபடலாம். அதுக்கு முன்னால எனக்கு இந்திரஜித்தும் ஞாபகம். அப்பதான் லக்ஷ்மணன் போய் அவனை இது பண்றான் இல்லையா? லக்ஷ்மணன் அனுமனம் ராவணன் வந்து இல்ல ராவணன் ஒரு தடவை அடிக்கிறான். கடைசி இப்ப விபீஷணனுக்கே கோவம் வந்து கலந்துடுறான். வரம் கொண்டான் இனி மருது வழக்கன்று வரம் கொண்டான் இனி மறுத்த வழக்கன்று என்று ஒரு வாதி உரம் கொண்ட தரஞ்சிதை என் உயர் நெடுந்தான் பொதுவா சிரம் கொண்டான் கொண்டதனை தின்காற்றின் கரும்படையால் அறம் கொண்ட கருங்கடலின் அழுத்துவது அழுவம்னா நடு. வரம் கொண்டான் இனி மறுத்தல் வழக்கன்று எண்ணி இவன் வரமாக கேட்டு விட்டான். இனிமே இதை மறுக்க முடியாது என்று எண்ணி ஒரு வாழி உரம் கொண்ட தட. அப்படி இல்லைன்னா ராமன் அப்படி இதுவாக நிராதரவா எந்த எதிர்ச்செயலும் செய்ய முடியாம ரெண்டு கையும் கால் இல்லாம கிடக்கிற ஒருத்தன் மேல அம்பு செலுத்துறதுங்கிறது ராம் செய்யற காரியம் இல்லை. ஆனா கேட்டுக்கொண்ட காரணத்தினால உரம் கொண்ட தடஞ்சலையும் உயர் நெடுநாள் உள்கொழுவான் நல்லா வளைச்சு சிரம் கொண்டான். நல்லா இழுக்கிற வரைக்கும் இழுத்து உள்கொழுவா இழுத்து சிரம் கொண்டான். அவனுடைய கழுத்தை துடித்தான். கொண்டதனை தின் காற்றின் கடும்படையான். வாயுவாத்திரத்தால தின் காற்றின் கடும்படையால் அறம் கொண்ட கருங்கடல் ஒலி கொண்டதாகிய பெருங்கடலில் கருங்கடலுக்கு நடுவில் அழுவத்துள் அழுத்தினான். இங்க வந்து பாதாளம்ங்கிற அர்த்தம். மாக்கூடு படர் வேலை மறிமகர திரைவாங்கி மேற்கூடு கிழக்கூடு மிக்கு இரண்டு திக்கூடு ஒக்கூடு எருகன் செவியோடும் புகை உயிர்க்கும் முக்கூடும் புகவுக்கு மூக்கியதா மோக்குன்றம். எத்தனை டூ போட்டிருக்கான் பாருங்க. அந்த அதாவது இந்த தலைங்கிற மலையானது கடல்ல போய் விழுந்து முழுகிறது. குடு 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 தண்ணி கிளம்புது. தண்ணி எப்படி கிளம்புறதுன்னா அந்த அந்த மூக்குல ஓட்டையா இருக்கு. அந்த மூக்கு ஓட்டைக்குள்ள தண்ணி விழுறது. விழுறது. மாக்கூடு வடவேளை மகர திரை வாங்கி மேற்கூடு கிழக்கூடு மிக்கு இரண்டு திக்கூடு போக்கூடு கவித்து இரு செவியோடும் புகை உயிர்க்கும் மூக்கூடும் முக்கூடும் புகப்புக்கு மூழ்கியது அம்முகக்குன்றம். மாக்கூடு படர் வேலை மேல ஹேட்ஃபுல் தி டார்க் ப்ளூ ஸ்கை வால்டர் ஓவர் தி டார்க் ப்ளூ சீ அப்படிங்கிறது டெனிசனுடைய பாட்டு. லோட்டஸ் ஈட்டர்ஸ் என்னது ஹேட்ஃபுல் தி டார்க் ப்ளூ ஸ்கை வால்டர் ஓவர் டார்க் ப்ளூ சீ. ஓகே ஓகே. மாக்கூடு படர் வேலை மேல கருமையான ஆகாயம் முடியிருக்குது இல்லையா? கருமை நிறம் கூடி இவர் வந்து மாக்கூடு அப்படின்னு எடுத்துட்டு மிருகங்கள் கூடிய வேலைங்கிறாரு. மாக்கூடு கூடு போல கவிந்திருப்பதாகிய ஆகாயம் படர் வேலை மறிமகர திரைவான். அந்த மீன்கள் நிறைந்த திரையில வாங்கி மேற்கூடு கிழக்கூடு மிக்கு இரண்டு திக்கூடு மேற்கு கிழக்கு தெற்கு வடக்கு எல்லாத்துலயும் போய் தபக்குன்னு விழுந்தது. போக்கூடு கவித்து அங்கெல்லாம் போகலாம். போக்கூடு கவித்து அப்படி போகாம தலை மலை மாதிரி போய் விழுது கடலுக்கு நடுவுல. இந்த கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த தலையில மூக்கு இல்ல. மூக்கு இல்லாத அந்த தலையோட அந்த ஓட்ட வழியா தண்ணி இறங்குறது. புகை உயிர் இரு கண் செவியோடு ரெண்டு கண்ணு மூலமா ரெண்டு கண் வழியாகவும் காது வழியாகவும் புகை உயிர்க்கும் மூக்கோடும் இன்னும் புகை உயர்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த மூக்கோடும்
இத்தனை ஓட்ட வழியாவும் தண்ணி இறங்குறது உள்ள, குட்டு குட்டு குட்டுன்னு உள்ள இறங்குறது, இறங்கி புக்கு மூழ்கியது. அப்படியே பெரிய மலை மாதிரி பெரிய டைட்டான கப்பல் தலையானது மூழ்கியது. ஆடினார் வானவர்கள் அறமனதில் தகுந்த இதை பாடினார். மாதவரும் வேதியரும் பயம் தேர்ந்தார். கூடினார் படைத்தலைவர் கொற்றவனை உடற்கலங்கி ஓடினார். அறக்க ராவணனுக்கு உணர்த்துவான். ஆடினார் வானவர்கள் எல்லாம் அவர்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் போது ஆடினார்கள். அறமகளிர் தேவமகளிர் அமுத இசை பாடினார், அமுதகாரம் செய்தார்கள். மாதவரும் வேதியரும் பயம் தீர்ந்தார். முனிவர்களும் அந்தணர்களும் தங்களுடைய பயம் அழிய பெற்றவர்களாக ஆனார்கள். இந்த கும்பகர்ணன் அழிந்ததால் கூடினார் படைத்தலைவர்கள் எல்லாம் ஒருங்கு கூடினார்கள். எங்க அரக்கனுடைய ராவணனுடைய படைத்தலைவர்கள் கூடினார்கள். கொற்றவனைங்கிறது வந்து கூடினார் படைத்தலைவர். படைத்தலைவர் வந்து ராமனை கூடினார். ஆமா, கொற்றவனை படைத்தலைவர் கூடினார். கூடினார் படைத்தலைவர் கொற்றவனை. கூடினார் படைத்தலைவர் கொற்றவனை. வானர படைத்தலைவர்கள் ராமனை கூடினார்கள். குடற்கலங்கி ஓடினார் அடலறக்க ராவணனுக்கு உணர்த்துவான். ராவணனுக்கு சொல்வதற்காக ரொம்ப நம்பிக்கையோட அனுப்பி வச்சிருக்கான் அந்த தம்பியை. அவனிடத்துல போய் அவங்க இடத்துக்கு போய் சொன்ன நிச்சயம் தண்டனை நிச்சயம். அவன் செத்து போகும்போது நீ ஏடா வந்தீங்க அப்படின்னு. அதுக்காக குடல் கலங்கி ஓடினார் அடலறக்கர் ராவணனுக்கு உணர்த்துவார். இவ்வாறாக கும்பகர்ணன் வதைப்படத்தை நிறைவு செய்கிறோம். நாம் இந்த பகுதிக்கு மறுபடியும் வரதுக்கு 4 மாசம் இந்த பகுதி முன்னாடி எனக்கு 4 மாசம் இல்ல 6 மாசம் கூட புரியும். அருமையான தொடக்கம் கடலுக்கு அக்கறையில் சந்திப்போம். கடலில் இதுவா ஓகே, இந்த இதுல இருந்து கிளம்புவாங்க அவங்க